Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் போட்டு படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கட்டு போவோம். அதில் வந்து ஒரே ஷாட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்படி கதை சொல்லி முடிக்கும்போது எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க. ஏன் போலீஸ்னு பேர் வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா ஒரு பெரிய திருடன். ஸோ அவனுக்கு பிறந்த பிள்ளை நான். எங்கள் அப்பா திருடன்றனால போலீஸ் அடிக்கடி கூப்பிட்டு போய் அவனை தூக்கி போட்டு புதைப்பாங்க. போலீஸ் மேலே உள்ள காண்டில் டே போலீஸ் இங்கே வாடா அப்படின்னு தூக்கி போட்டு என்ன மிதிப்பாப்பில்ல. அந்த மூணாவது கத்துல இல்லை அப்போ மாதிரி இல்லை என்ன டேய் அப்படின்னா அது இல்லை டேய் அப்படின்னு சார் ஐயோ நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் என்னென்ன நீங்கள் வந்து விக்ரம் இதை மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, டப்புன்னு இறங்கி வந்து கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஹீரோ அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவர் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பார். குரங்கு பொம்மை ஒரு பெரிய கேப்பு. ஸோ அப்புறம் மகாராஜா இப்போ வருது. ஸோ இடையில ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் கடந்து போக முடியாமல். எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல. அவரை கேட்குற டைம்லாம் வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்து தான் இருந்தார். டைரக்டர் வந்து ஒரு சீன் சொன்னாங்க. பகத் சார் வந்து அப்படி வருவார் சார். அப்போ வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து கல்கி அவர் வந்து ஒரு டைலாக் பேசுவார். கல்கி தெளிவாண்ணா நான் தான். கல்கி பிரதர் வணக்கம். வணக்கம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஃப்ரம் டீம் எஸ்எஸ் மியூசிக். ஸோ விஜய் சேதுபதி 50 மகாராஜில் உங்களை ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப ஒரு வெல் ரினோட் ஆக்டர், அவருடைய 50th ஃபிலிமு லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய ஃபிலிம், அதில் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுறாங்க உங்கள் டைலாக்ஸ்னால் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட வந்து 50வது படம் அதில் இருக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி ப்ரெஷ் ஷோலாம் எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து எதுக்கும் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பயங்கரமாக வெளியில் வந்தாக்களே அந்த போலீஸ்னு என் கேரக்டர் பேரை சொல்லி சூப்பர் போலீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்துனாங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து எல்லா ரிவ்யூஸ் பார்க்குறோம். தேட்டரோட இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து அந்த வைப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ ஏதாவது தேட்டரில்? அது இல்லை பார்க்கல. நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாக்கில் உங்கள் இன்டர்வியூ தான் கூட்டாக்கில் வரணும். ஓகே, நாங்கள் அதான் லாக் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க அப்படின்னு போட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு பிரதர் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப ஒரு சீரியஸான மெசேஜ் சொல்கிற படம். அதில் அங்கங்கே தேவையான இடத்துல ஒரு காமெடி எங்களை கொஞ்சம் அப்படியே செட்டில் பண்ணி திரும்ப அந்த ஒரு ஆக்ஷன் மோடுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன நிதின் அவருடைய ஒரு ரைட்டிங் பற்றி கேட்கணும். நீங்கள் அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். பட் அந்த மெசேஜ் சொல்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி காமெடிக்கு தனியாக ஒரு ரைட்டிங் இருந்துச்சு அதில். ஸோ ஆன் ஸ்பாட் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற இம்ப்ரோவைசேஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும், அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். எனி பர்டிகுலர் சீன்ஸ் ஏதாவது டயலாக்ஸ் நீங்கள் பேசின ஏதாவது ஒரு மேனரிசம்ஸாக இருக்கட்டும். இல்லை, ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லேயே நான் இருப்பேன். நான் ஸ்கிரிப்டில் ஃப்ரெண்டுன்றனால அவர் கூட இருப்பேன். அங்கேயே டிஸ்கஷன் நடந்துடும், இது பண்ண போகிறோம். அவர் சேதன்னம் கூட பண்ணும்போது அவர் சில இன்புட்லாம் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணிக்கலாம்டா, இந்த தலைவி திருவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் சேதனை. அப்படியா? ஓகே ஓகே. அவர் தான் அது பண்ணிக்கலாம், அவரே இம்ப்ரமைஸ் பண்ணதான். ஆல்ரெடி நாங்கள் பேசியிருப்போம், நிறையா ஸ்கிரிப்டில் நிறையா பேசியிருக்கேன். நானும் கொஞ்சம் அப்பப்போ கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் ரைட்டிங்லேயும் ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்கீங்க. நான் ஆல்ரெடி அவரோட உதவி இயக்குனர் தான், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். குரங்கு பொம்மையில் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படியா ப்ரோ? ஆமாம், அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் என்னை வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சார். குரங்கு பொம்மையில் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அதனால அந்த டைரக்ஷன் டீம்ல இருக்கனால எல்லாமே தெரியும், முன்னாடியே பேசியிருப்போம். செம ஆக்சுவலி. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த போலீஸ் கேரக்டராக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்க்கணும்னு இப்போ நீங்கள் ரொம்ப சட்டிலாக பேசுகிறீங்க. ஏன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக அந்த ஒரு காமிக்கல் கேரக்டர் என்ஜாய் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்டாக வீடியோவில் வேறு மாதிரி இருக்கீங்க, இங்கே வேறு மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த நேம் யார் வச்சா அந்த கரெக்டாக? கல்கி வந்து அவர் தான் இயக்குனர் தான் வச்சார். ஒரு ஃபஸ்ட்டு படம் குரங்கு பொம்மையில் சரி பேர் லென்த்தாக இருக்குது, பாண்டியராஜன் அப்படின்னு இருக்கு. பாண்டியராஜன் இப்போ இத்தினோண்டு தான் சார் இருக்கு. சரி, அது பெருசாக இருக்கு. சரி, புதுசாக ஒரு பேர் வைக்கலாம். நிறைய பாண்டியராஜன் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து புதுசாக ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சரி டைரக்டர் தான் நித்திலன் தான் வந்து இன்று முதல் நீ கல்கி பட் இந்த கேரக்டர் இந்த நேம் யார் வச்சா? போலீஸ்
போலீஸும் அவரோட ஐடியா தான், டிஸ்கஷன் பண்ணாங்க, அவரோட ஐடியா தான் அது. அவரோட கிளை கதை ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், அது படத்தில் டெலீட் ஆயிடுச்சு அந்த சீனு. உங்களோட கேரக்டர்? ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன் போலீஸ்னு பேர் வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா ஒரு பெரிய திருடன். ஸோ அவனுக்கு பிறந்த பிள்ளை நான். எங்கள் அப்பா திருடன்றனால போலீஸ் அடிக்கடி கூப்பிட்டு போய் அவனை தூக்கி போட்டு புதைப்பாங்க. அவனுக்கு பிறந்த பிள்ளை என்னன்னா, அவருக்கு போலீஸ்னு பேர் வச்சு, டே போலீஸ், அவங்க மேலே உள்ள காண்டில், போலீஸ் மேலே உள்ள காண்டில், டே போலீஸ் இங்கே வாடா அப்படின்னு தூக்கி போட்டு என்ன மிதிப்பாப்புல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கேரக்டர் உள்ளே வரப்போ நாங்கள் என்ன, சரி ஏதோ நடக்க போது, திடீர்னு பார்த்தா நீங்கள் அழகாக போயிட்டு ஒரு பக்கம் கை வச்சுட்டு பேக் அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு மேனரிசமில் நிற்பீங்க. பார்த்தா நாங்கள் வேறு ஏதோ நினச்சி பார்த்தப்போ அடி வாங்குறதுக்கு நீங்களே வாலண்டியராக போவீங்க, பேரை பாரு போலீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேனரிசம் அதெல்லாம் ஒர்க் பண்ணது யார் சார், நீங்களா இல்லை டேரக்டரோட இன்புட்? டேரக்டர் தான். ஸோ அந்த அவரோட ஐடியா தான், இந்த இது எல்லாமே அவரோட ஐடியா. நம்ம ஏதோ சின்ன சின்னதாக கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ அடிகள் யாராவது உண்மையாக அடித்தாங்களா? ஆமாம், அடி விழுந்துச்சு. நட்டி சார்லாம் 2-1 போட்டார். சார் ஒன்றும் இல்லை, அப்போ போர்ஸ் அடித்தாதாங்க வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு, ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி 2 விட்டார். அவர் அந்த அருள்தாசன் அப்படி குத்துவாப்பில் இல்லை உள்ளே வச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக. ஆமாம், உள்ள இப்படி போட்டு கிண்டலாம் கிண்டுவாங்க. சரி என்ன பண்ணுறது, நடிகன் ஆகிட்டோம். விஜய் சேதுபதி 50வது படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப இன்னைக்கு மச் நீடடான ஒரு ரைட்டிங், அந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் அவர் இருப்பார். ஸோ அவர் ரைட்டரா எப்படி, அவர் இந்த படத்துக்காக அவர் போட்ட எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் அவர் வந்து அவரோட பெரிய பலமே அந்த திரைக்கதை தான். அது நமக்குலாம் வந்து சுத்தமாக அதை நான் ஸ்க்ளைம் படம் பார்த்தேன், எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அவர் அதில் கிங்கு, அது அந்த ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணார். நீங்கள் குரங்கு பொம்மை பார்த்தாலும் அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதில் அவர் கிங்கு. நம்ம அதுக்கிட்டலாம் போக முடியாது, நம்ம சும்மா சின்ன ஐடியாஸ் அந்த இதுதான். லைக் ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்காக ஒரு போட்ட எஃபர்ட்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ராப்பகலாக தூங்காமல் ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருந்திருக்கும், கூட இருந்து பார்த்துருப்பீங்க. அவருடைய எஃபர்ட், அவருடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம், அது வந்து அவர் பயங்கர, அதாவது இன்னசென்ட் மாதிரியே இருந்து பயங்கரமாக வேலை அவங்க அப்பில் பார்க்க ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தே வந்து உள்ளுக்குற ஒரு டெரர் இருந்துகிட்டே இருக்கும். அதில் அவர் மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்மகிட்ட வந்து அது வர வரைக்கும் அது இப்படி தான், இல்லை இது இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் மனசு தேத்திக்கங்க. என்ன வந்து அந்த மகாராஜா விஜய் சேதுபதியாக நினச்சிக்கங்க. நீங்கள் அந்த தலை திருப்பியோட ஒரு டைலாக் சொன்னீங்களா, 7 லட்சம் அவங்க ஏன் தரேன், எனக்கு வந்து ஒரு 3 லட்சம் கொடு முடிச்சிடுறேன், இல்லை 2ஆக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த அது மட்டும் எங்களுக்கு சும்மா சொல்லி காட்டுங்களேன் சார். ஓகே, சும்மா நான் அப்படியே இருப்பேன், நான் எதுவும் பேச மாட்டேன். ஃபேன்ஸ் என்னையே போட்டு அடிப்பாங்க. அங்கேருந்து வருவேன், அப்படியே இருக்கேன் சார். இங்கே பார்க்குறேன், குப்பை தொட்டி காணாமா, வேறு 5 லட்ச ரூபா வேண்டாம், 4 லட்ச ரூபா கொடு, குப்பை தொட்டி நான் கண்டுபிடிச்சி கொடுப்பேன், 3 ரூபா கொடு, முடிச்சுக்கலாம். ஏய் நானும் போலீஸ்தாப்பா, என்ன யார்ட்டாவது கேட்டு பாரு. அந்த 3ஆவது கத்துல இல்லை, அப்போ வந்து அவர் மாதிரி இல்லை, என்ன திரும்பி விடுவேன். அதான் சார், நீங்கள் அந்த 3ஆவது கத்துனீங்க, அது போலீஸ் மாதிரி இல்லை சார், அது உங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லுவாப்புல. இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது இன்னொன்று இருக்கும். டேய் அப்படின்னா அது இல்லை, டேய் அப்படின்னா சார் ஐயோ அவனுக்கு வேற அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர் 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 சார், சூப்பர். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது சமயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ஒரு மாதிரி பயங்கர காண்டில் உட்காந்துருப்பாப்புல. டக்குன்னு திருப்பி என்ன பார்க்குற தலை யாருன்னு தெரியாமல் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கடான்ற கேரக்டராக பார்க்குறப்போ அப்படி இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு ஹாப்பியாக, தெரிஞ்சவங்கலாம் எல்லாரும் பயங்கரமாக பாராட்டு, ஒரே பாராட்டு மலையில பொழிஞ்சுதான் நீ காலையில. ஆமா ஓகே. ஸோ வந்து ஏதாவது பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இந்த கேரக்டருக்கு இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத படக்குழுவினரோ ப்ரெஸ்லேருந்தோ இல்லை ஆடியன்ஸ்லேருந்தோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்தோ? இல்லை, அண்ணன் சேதனை பார்த்துட்டு இப்போ அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நேற்று கூப்பிட்டுருந்தாரு, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ரொம்ப அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரோ பண்ணார். என்ன கல்கி நல்ல நடிகை, நன்றி அவர் சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க. அவங்க பொண்ணு பையன் ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபு
எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லார்ட்டையும் இன்ட்ரோ பண்ணார். ஃபேமிலியாக போய் இன்ட்ரோ பண்ணி சூப்பராக நல்ல வரும், உனக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய படம் அண்ணன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பக்கம் விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஆள். இது வரைக்கும் ஒரு முன்ன பின்ன இப்படி யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோவும் நடிச்சிட்டு இருந்தார், திடீர்னு பேன் இந்தியா ஃபுல்லாக எல்லாருடைய படங்கள்லையும் முக்கியமான ஒரு நடிகராக போயிட்டு வந்தார். ஏன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு நடிகர் 50வது படம் ரீச் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாலே அவர் தான். ஸோ நிறையா லைக் வெர்சட்டாலிட்டியாக நிறைய பார்த்துட்டு வந்திருப்பாப்புல. அவர் கொடுக்குற இன்புட் கண்டிப்பாக வேலிடாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஸ்பாட்டில், இல்லை லேர்ன் பண்ணது ஓகே இவர் அவ்வளோ மெச்சூர்டாக வந்திருப்பாப்புல. ஏன்னா முன்னேருந்து விஜய் சேதுபதியாக இப்போ அவர் இல்லை, ஸோ வேற ஒரு அவதாரமில் இருக்காப்புல. ஸோ அவருடைய மெச்சூரிட்டி, அவர் வந்து அவர்கிட்டேருந்து அவர் அணுகிற சீன், அணுகிற விஷயம், ஸோ கற்றுக்கிற விஷயம் அது நிறைய இருக்குது. அண்ணன் கூட பேசினோம்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ குவாலிட்டியாக வரும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாவே அவ்வளோ குவாலிட்டி ஆக்கி விடுவார். ஒரு ஒரு குவாலிட்டியான புக்கு படித்த மாதிரி தான் அண்ணன்ட்டு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்டிங்கை பற்றி இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுவார், பிரித்து மேய்வார். ஆமாம், நிறைய விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் என்னென்ன நீங்கள் வந்து விக்ரம் இதை மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, டப்புன்னு இறங்கி வந்து கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, வடையை தூக்கிட்டு அப்படி ஒரு மாஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு மாஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எங்கள் அப்பா முருகன் இருக்கான் ஆள்றேன் கும்பிட்டுட்டு அப்படியே மேலே பார்ப்பாரு. அது எப்படின்னா இருந்துச்சு, ஆமாடா அது நம்ம தான்டா பாடணும். அதுக்கு அந்த படம் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஹீரோ அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் சேதனை வந்து அது சின்னதாக பெருசு, அவர் மேலே ஒரு பெரிய இது இருக்குது. அது அவர் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பார். நம்ம அதை யோசிக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணும்போது சில விஷயம் இதெல்லாம் இப்படி இருக்குல்ல, அதெல்லாம் அவர் அப்படி இருக்கனால தான் அந்த ஆக்டிங் ஸ்கில், அதாவது படத்தில் நம்ம அப்படி பார்க்குறோம். அவர் ரொம்ப லைவாக யதார்த்தமாக ஒன்று பண்ணுறாரு இல்லையா. இன்னொரு பக்கம் தியேட்டரில் வந்து நட்டி அவர்களுக்கு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான கிளாப்ஸ் தியேட்டரில் அவர் பேசுறது ஒரு மொத்த அவர் கேரி பண்ணிட்டு வந்த அந்த கிரே ஷேடை கடைசியாக வந்து ஒரு மாதிரி இந்த பக்கமாக ஒரு மாதிரி அவர் நல்லவராக நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை மாற்றிக்கிட்டாரு. தியேட்டரில் பயங்கரமான ஒரு அப்ளாஸ் அவருக்கு. ஸோ ஆன் த ஸ்பாட் உங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம், அவர் கன் எடுத்து காட்டுவாப்புல, சுற்றாதீங்க சார் சுற்றாதி சார் நீங்கள் போவீங்க. ஸோ நட்டி சார் பற்றி சொல்லுங்கள், அந்த சீன் எடுத்த விதம் பற்றி சொல்லுங்கள். கன் எடுத்து உங்களை காட்டுவார். அந்த சீன் எடுக்கும்போது அந்த சீன் சொன்னாங்களே பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் அவர். சரி செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எடுத்துட்டு அந்த மானிட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிச்சிட்டார். சூப்பராக இருக்குங்க அந்த சீனு, என்னங்க இவர் இப்படி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு முக்கியமான சீனு, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு விஷயம்னா ஒரு வைராக்கியமாக இருப்பாப்புல. ஏதாவது பிடிச்சிட்டாப்லன்னா அவங்க அதை பண்ணாத வரைக்கும் அதை கையை விடவே மாட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் உடஞ்சிரும். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டேஷனே மெஸ் ஆக்கிடுவாப்புல. கண்ணா பின்னா அங்கங்கன்னு எல்லாம் மேலேருந்து விழுந்துரும். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துலேருந்து பாம்பு எலியெல்லாம் வரும். ஸோ அந்த ஸ்பாட்டு பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த விதம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்க்குறப்பே பயங்கர ஃபன்னாக இருக்கும். நான் தான் போய் கையெல்லாம் கடிப்பேன், கையெல்லாம் கடிச்சு அப்போ கூட விட மாட்டார். அது அண்ணன் எப்படின்னா அவர் வந்து அதுதான் சொல்லுனேன், ஒரு பெரிய ஆக்டருங்க. அவர் அடிச்சிக்க முடியாது. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாஸ் மூமெண்ட்லாம் இருக்கும். மாஸ் மூமெண்ட்டில் வந்து அந்த கேரக்டர் மீளாமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம பேசுகிறதே பெரிய இது. நான் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச அறிவில் பேசுவோம் இல்லையா. நீங்கள் அந்த கல்லை எடுத்து போடுவார்ல, அதுலேயே அவர் இப்போ அவர் நட்டி வந்து சொல்லுவார், என்ன பண்ணலாம் சார் விட்லாம் சார். அங்கே வேற ஒரு ஆக்டர்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு வரும்ல, அவனை அப்படின்னு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு சார் அவருக்கு ஒன்று தோணுது இல்லை, இன்னசென்ட் மாதிரியே நடித்து அவருக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. இல்லை சார் விட்லாம் சார், என்ன பண்ணலாம், உன் பொண்ணை ரேப் பண்ணியிருந்தா சார், அப்போ கூட அது இது பண்ண மாட்டார். சார் எடுத்து போடி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தயக்கமாக வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ரிவென்ஸ் காட்டுவார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் அனுராக் காஷ்யப் அந்த ஒரு வெளிச்சத்துலேருந்து ஒரு இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வருவார். இவர் இங்கேருந்து போர்ஸாக போவார், அடிக்கிறது போகும்போது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார், நீயா அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே எந்த லக்கிலுமே அந்த கேரக்டராக மட்டுமே ஒரு கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் பண்ணுவார். அது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சொல்கிறது? ஆமாம், நீங்கள் விக்ரம் வேதாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படி
சிகரெட்லாம் தூக்கி போட்டு அது ஸ்டைலாக கொஞ்சம் ஃபைட்டுக்குன்னு ஒரு மேனரிசம். ஆமாம், இவரோட ஹேண்டில் எப்படி இருக்குதுங்களா, ஒரு வடையை எடுத்துக்கிட்டு அந்த அந்த வடையை தூக்கி அந்த அதோட மாசு இருக்குல்ல, அது 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 தெரியல, அவரோட இது அசால்ட்டா கேரி பண்ணிக்கிறாங்க. ஆமா. ஸோ அந்த ஸ்பாட், அந்த போலீஸ் ஸ்டேஷனை மெஸ்ஸி ஆக்குவாங்கல்ல, அந்த ஸ்பாட் எடுத்த ஏதாவது ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, சொல்ல முடியுமா? ஆன் த ஸ்பாட் அது அவர் ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருவாப்புல ஸ்டேஷனையே, நீங்களாம் பயப்படுவீங்க, ஒரு கையில் ஒரு பாம்பு எடுத்துகிட்டு வருவாப்புல. ஸோ அதில் ஏதாவது நடந்த ஏதாவது ஃபன்னான மேட்டர்கள் ஏதாவது இருக்கா? அங்கே ஸ்பாட்டில் நடந்ததுன்னா வந்து ஒவ்வொரு லெக்லையும் ஒரு கதை சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, சார் என் பேர் மகாராஜா, நான் வந்து கேகே நகர்லேருந்து வரேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை சொல்லும் போது யாரா அவன் லூஸு கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததில் ஒரு மாதிரி காமெடியாக சொல்லுவார். ஆனால் ஒரு இடத்துல வந்து சீரியஸாக சொல்லுவார். என்னப்பா நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் போட்டு படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கட்டு போவோம், அதில் வந்து ஒரே ஷாட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஓகே, அது சிங்கிள் டேக் தான். ஆமாம், அங்கே அந்த கதை சொல்லும் போது அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அங்கேயே எனக்கு அப்படி கதை சொல்லி முடிக்கும்போது எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க எல்லாம். ஆனால் வந்து அண்ணன் என்னண்ணே செம நல்லா இருந்துச்சுல்லடா அப்படின்னு. ஸோ அவர் சொல்லி முடிச்சோடனே அந்த ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் கூட ஒன்று மட்டும் தெரியுது, நீ குப்பை தொட்டியை மட்டும் தேடி வரலன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ இருக்கும் பாப்புல அது. ஸோ அது தியேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு அப்ளாஸ் சார். ஸோ இன்னொரு பக்கம் உங்கள் கேரக்டர் எனக்கு பிடிச்சது வந்து, அது என்னடா அவ்வளோ வண்டி இருந்தும் நீங்கள் டிவி தொடர்ந்து திருடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கு ஒரு கேர் வச்சு அப்படி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கம் புலி, அதுக்கப்புறமா முனிஷ்காந்த் அவர்கள், காலன், இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. காலைன் வந்து ஒரு பக்கம் வந்து குணால் ரசிகர் பண்ற சார்பா வருவார். ஏன்னா உங்க காமெடியை தான் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களோட ட்ராக்ஸ்லாம் அங்கங்க சிரிக்க வச்சுட்டு இருந்துச்சு. இந்த குணால் கொடுத்த கண்ணாடியை வந்து ஒருத்தன் திருடிட்டாண்டா அப்படின்னு சொல்றதெல்லாம், முனிஷ்காந்த் அவரோட ஜோக்ஸும் அங்கங்க நல்லா இருந்துச்சு. ஸோ ரைட்டிங்காகவே வந்து நித்தில் காமெடியில் பயங்கர ஸ்ட்ராங்கா சார், இல்லை ஒரு டிஸ்கஷன் வரப்போ நீங்க கொடுக்குற இன்புட்ஸையும் எடுத்து பார்க்கலையா? நான் கொடுக்குற இன்புட்ஸும் எடுத்துக்குருவாரு அவர் வந்து. அதெல்லாம் வந்து இல்லை நீ சொல்கிறதுல நான் ஓகேவா அப்படிலாம் கிடையாது. டிஸ்கஷன் தான் வரும்போது ஓகே நல்லதாக ஏதாவது சொன்னோம்னா அவர் ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் கூட இருந்து பயணம் பண்ணியிருக்கீங்க, அவர் ஆஸ் எ இயக்குனராக அவர் பட்ட கஷ்டம் ஏதாவது ஆஃப்டர் குரங்கு பொம்மை ஒரு பெரிய கேப்பு, ஸோ அப்புறம் மகாராஜா இப்போ வருது, ஸோ இடையில ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் கடந்து போக முடியாமையும், எதில் இல்லை அவரோட சாய்ஸாக கூட அது இருக்கலாம், நான் லேட்டாக பண்ணுறேன் அப்படின்னு கூட அவர் அதில் நீங்கள் கூட இருந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி. ஆமாம், அவர் எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல. அவர் கேட்குற டைம்லாம் வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்து தான் இருந்தார். எனக்கு இல்லை இல்லை அவர் வந்து ஸ்கிரிப்ட் வேலை அந்த வேலைகளில் தான் இருந்தார். அவர் அது இல்லாமல் வேற ஒரு ஸ்கிரிப்டும் முடிச்சு வச்சிருக்காரு, இன்னும் 2 ஸ்கிரிப்டும் அந்த கேப்பில், இவ்வளோ வருஷம் கேப்பில். இனி வந்து அவர் வந்து டக்குன்னு டேக் அப் ஆகிடுவார், இவ்வளோ காலம் எடுக்காது அவர். ஸோ போலீஸ் கேரக்டரை இந்த படத்தில் செமையாக பண்ணியாச்சு, நல்ல பாராட்டுகள். மகாராஜாவும் ஹிட்டு ஆக்சுவலி, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து கல்கி இது அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி ஆக்டிங்கை தாண்டி என்னவா ஆகணும்னு நினைக்கிறாப்புல சினிமாவில்? ஏன்னா டைரக்ஷன் டீமில் இருக்கிறாப்புல, திடீர்னு நடிகர் ஆகிறாப்புல, என்னவா ஆகணும்னு நினைக்கிறாப்புல? நடிகர் ஆகணும் தான், ஒரு பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு ஆசை. ஸோ அதை நோக்கி அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன போய்கிட்டு இருக்கு? அதுக்கப்புறம் சூதுகம் 2 பண்ணிட்டு இருக்கேன், அது முடிஞ்சு. அப்புறம் ரஜினி சார் கூட வேட்டையன் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ ரஜினி சார் கூட பயங்கர காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் இருக்கா? ஆமாம். இந்த மாடுலேஷனில் இருப்பீங்களா இல்லை வேற ஏதாவது? அதில் ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும். பகத் பாசிலார் ஒரு பெரிய மகா நடிகன், அவர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும். ஓகே, மேபி உங்கள் ஆக்டிங்கை பார்த்து தலைவர் ஏதாவது சொன்ன வேர்ட்ஸ் ஏதாவது? ஏன்னா அவர் பயங்கர இல்லை, ஒரே ஒரு சின்ன காம்பினேஷன் மட்டும்தான் இருந்தது. பட் டேரக்டர் வந்து சொன்னார் ரஜினி சார்கிட்ட வந்து, நான் தலைவரை எப்போடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தூரத்துலேருந்து அங்கங்கே பார்த்துட்ருக்கேன், யாராவது இன்டர்வியூ பண்ண மாட்டாங்களா செட்டில், அப்படி தான் இது பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்கே தலைவர் முன்னாடி மறிக்கிட்டு அந்த வடிவேல் போவாப்பில் அந்த அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். தலைவர் அப்படியே கண்ணாடி போட்டு பார்த்து தான் யாரை பார்க்குறாருன்னு தெரியல, நான் செட்டில் அப்படி தான் இருந்தேன். அப்போ டைரக்டர் வந்து ஒரு சீன் சொன்னாங்க, சார் இங்கே வந்து பகத் சார் வந்து அப்படி வருவார் சார், அப்போ வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து கல்கி அவர் வந்து ஒரு டைலாக் பேசுகிறார், கல்கி
டிரைவர் நான் தான் ஓகே ஓகே அங்கே வந்து டைலாக் அந்த அந்த இதுதான் சர்க்குன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். ஸோ அவர்கிட்ட பேசலான்னு யாராவது இன்ட்ரோ போடணும்ல, நம்ம அது இன்னும் கொஞ்சம் அதான் அடுத்த படங்கள் ஏதாவது பெருசாக பார்த்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டாப்ல, அது போதும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அக்காவும் மாமாவும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் அக்காவும் மாமாவும் லவ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்க படத்துக்கு போகிறதுக்காக ஒரு சின்ன பையன் என்னை ஒரு பாதுகாப்புக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த படம் வந்து அறந்தாங்கியில் வந்து சுபா தேட்டர்னு ஒரு தேட்டர். அந்த தேட்டரில் வந்து தளபதி படம் அப்படி ஸ்க்ரீனை ஏற்றினோம்னா அப்படி ஏறுங்கள்ல, அப்போல்லாம் ஸ்க்ரீனு அப்படி ஸ்க்ரீனை ஏற்றினோம்னா தளபதி படம் ரஜினி சார் இப்படி வந்து பார்த்தாங்களா. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படியே மராக்கலா என்ன அது என் முடியல நட்டுக்குச்சு. தலைவர் வர்றாரு, அந்த ஃபைட்டில் வருவார். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே தான் சினிமாவோட ஸ்பார்க்கே ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் போயிட்டு ஒரு முட்டை போண்டா வாங்கி கொடுத்தாங்க. நம்ம வாங்க அதை பிச்சோம்னா அதுக்குள்ளே முட்டை இருந்துச்சு. அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியம். அதுவும் குஷி ஆகிட்டேன். என்ன போண்டாக்குள்ள முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டரை மறக்கவே முடியாது இது வரைக்கும். எங்க அறந்தாங்கி சுபா தேட்டர் இன்னைக்கு மகாராஜா அங்கே ஓடுது. நம்ம படம் அங்கே ஓடுது. எங்கே உட்காந்து பார்த்தோமோ இல்லை இன்னும் போய் பாருங்க. கண்டிப்பாக அங்கே உட்காந்து அந்த சீட்டில் உட்காந்து எங்கே போனோமோ அங்கே உட்காந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆமாம். ஸோ தலைவரோட சூர்யா கேரக்டர் பயங்கர இம்பாக்ட் பண்ணியிருக்கு. கட் பண்ணால் வேட்டையில் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள்ங்க சீரியஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி பெரிய ஹீரோ கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல உங்க கூட தான் நான் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் உங்க கூட பண்ணுறேன். பெரிய ஹீரோன்னா நீங்கள் தானே. நீ கண்டிப்பாக வரண்டா பெரிய ஹீரோட நடிப்பா அப்படின்னு கட் பண்ணால் தலைவர் கூட திடீர்னு கால் வந்து. ஸோ இறுதியாக எங்களுக்காக வந்து நாங்கள் எல்லாம் வந்து உங்களை அந்த கேரக்டராக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்கோம். பட் அந்த லத்தி இல்லாமல் வேற ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக ஒரு 3 செகண்ட் உங்களை அடிக்க அந்த கேரக்டரை. அனுராக் கவிஷ் சார் இருக்காரு. அனுராக் ஒரு பயங்கர ஃபேன். ஏன்னா அவரோட பயங்கரமான ஃபேனு வந்து டைரக்டர் இயக்குனர் பயங்கர ஃபேன். ஏன்னா அவரோட படங்கள் நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. கேங்க வாஸ்பர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. என்ன இவ்வளோ டீட்டெயில் எல்லாம் சொல்லும், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து நம்ம படத்தில் நடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வந்து காம்பினேஷன் இல்லை, சரி ஒரு நாள் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ண ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிருப்பாங்க போட்டு. என்னை பார்த்தாங்களே அந்த அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காமிச்சார். நிறைய இங்கிலீஷ்லேயே பேசினேன். எஸ் சார் நல்லா சார் ஆமாம் சார் டக்கிங் பாம்பேமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பாம்பேக்கு கூப்பிட்டு போகிறான்னு சொன்னார். அந்த பாம்பேக்கு கூப்பிட்டு போய் ஒன்று பெரிய லாய்க்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னார். ஏதோ இங்கிலீஷில் சொல்லிகிட்டே இருக்காரு. எஸ் சார் சூப்பர் சார் டெஃபினெட்லி சார் நான் வந்துடுறேன் சார். நீ கடைசி கேட்டுக்கோ இல்லை அவர் என்ன சொன்னார். அதுதான் ஏதோ பாம்பே கிம்பேன்னு சொன்னார். ஆனால் அதான் என்ன சொன்னான்னு தெரியல. தேங்க்யூ கட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் தான் ப்ரோ. நீங்க அடுத்து அதுதான் ஹிந்தி கற்றுக்கணும் அதுக்குள்ள. ஸோ இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. நம்ம இறுதியாக அது மட்டும் இப்போ யார் நான் உங்களை அடிக்கணும், நீங்கள் என்ன அடிக்க போறீங்க? இல்லை எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். நான் தான் நிறைய அடி வாங்கிட்டேனே. அப்போ என்னை அடிக்க போறீங்க அதானே? ஓகே. ஸோ அவர் பண்ண கேரக்டரா, அவர் பண்ண போலீஸ் கேரக்டரா இப்போ நான் பண்ண போகிறேன். இவர் நட்டி கேரக்டரா என்ன அடிக்க போகிறாரு. எஸ் சொல்லுங்கள் சார். இது வரைக்கும் எத்தனை டிவிஎஸ் பற்றி திருந்தேன்? ஒரு 10க்கு மேலே இருக்கும். ஏன்டா டிவிஎஸ் பற்றியே திருற? கீர் வண்டி ஓட்ட தெரியாது சார். கீர் வண்டி ஓட்ட தெரியாது? ஆமாம் சார். ஒரு பொசிஷன் இந்த பொசிஷன் தானே. டிக்கி நல்லா தூக்கு நல்லா சன்னி லியோன் மாதிரி. இதுக்கு மேலே தூக்க முடியல. Okay. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.